எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மார்க்கெட் நியூஸ் தமிழ். நவம்பர் 3rd வீக் அதாவது வர வாரம் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நவம்பர் 2nd வீக்கில் மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு கிளான்ஸ் பார்த்துலாம். லாஸ்ட் வீக்கோட பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன் எக்ஸ்பைரி, யூஎஸில் ட்ரம்ப் ரேலி, இந்தியாவில் Q2 ஏர்னிங் சீசன் எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிவுக்கு வந்துருச்சு. இதனால தான் பார்த்தோம்னா நிஃப்டி கண்டினியூஸாக கீழே வந்து 23,500 லெவலில் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. 23,500 அப்படிங்கிறது 2 டே மூவிங் ஆவரேஜ், வெரி இம்பார்ட்டன்ட் லெவல். இதுக்கிடையில் வீக்கெண்டில் பார்த்தோம்னா CLSA ஒன் ஆஃப் த பிக் ஃபாரினர்ஸ் இந்தியா பற்றி ரொம்ப பாசிட்டிவ் எழுதியிருக்காங்க. அதாவது அவங்களுடைய எக்ஸ்போசர் இந்தியாவில் 10% 20% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் அவங்களுடைய சைனா எக்ஸ்போசரை கட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தோம்னா, ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே பார்த்தோம்னா சைனா வந்து அதிகமாக நெகட்டிவ் சேல் இம்பாக்ட் ஆகும், இந்தியா வந்து குறைவாக நெகட்டிவ் சேல் இம்பாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க திங்க் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா யூஎஸில் ஃபெட் சேர் ஜெரோம் பவல் வந்து ரேட் கட்ஸை வந்து ரொம்ப ஒரு ஹரிபரியாக பண்ண தேவையில்லை, ஒரு ஸ்லோ மோஷனில் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி யூட்டர்ன் எடுத்திருக்காரு, நெகட்டிவாக பேசியிருக்காரு. இதுக்கு என்ன ரீசன் பார்த்தோன்னா ட்ரம்ப்போட வின்னுக்கு அப்புறம் அவர் இந்த யூட்டர்ன் எடுத்திருக்காரு. ஸோ மண்டே மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நெகட்டிவ் ஓப்பன் ஆகலாம். பட் அப்கமிங் வீக்கை பொறுத்த வரைக்கும் வெனஸ்டே வர மகாராஷ்டிரா எலெக்ஷன் தான் வெரி வெரி கீ இம்பார்ட்டன்ட் ஈவென்ட். வெனஸ்டே மார்க்கெட் ஹாலிடே. ஸோ போலிங் முடிஞ்சதுக்கப்புறம் 6:30 PM வந்து பார்த்தோம்னா எக்ஸிட் போல்ஸ், அதாவது கருத்து கணிப்பை வந்து மீடியா ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த கருத்து கணிப்பு அடிப்படையில் வந்து பார்த்தோம்னா வியாழக்கிழமை மார்க்கெட் ஒரு இம்பாக்ட் இருக்கலாம். பட் ஆல்ரெடி பிஜேபிக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறதா வந்து ஆல்ரெடி ஒரு போலிங்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்காக வந்து பார்த்தோம்னா மேபி மார்க்கெட் செவ்வாய்க்கிழமை ஒரு அப்மூவ் கொடுத்துடலாம். கவுண்டிங் வந்து பார்த்தோம்னா சனிக்கிழமை மார்க்கெட் ஹாலிடேயில் வருது. ஸோ வந்து எலெக்ஷன் அவுட்கம்மை பொறுத்து மண்டே மார்க்கெட்டில் ஒரு பெரிய அப்மூவோ டவுன் மூவோ இருக்கலாம் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் ஃப்ரைடேவே பார்த்தோம்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸில் புட் அண்ட் காலில் வந்து ப்ரீமியம் 2 சைடு இன்க்ரீஸ் ஆகிற சான்சஸ் அதிகம். இதை நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணால் ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணலாம். இதுக்கிடையில் ட்ரம்ப் ஏதாவது பேசினார் அப்படின்னா அவருடைய பேசுகிறதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இதில் கீ பாயிண்ட் என்ன பார்த்தோம்னா நிஃப்டியோட 2 டே மூவிங் ஆவரேஜ், அதாவது 23,500க்கு மேலே நிஃப்டி சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா கிராஜுவலாக ஒரு ஷார்ட் கவரிங் வந்து 23,800 24 வரைக்கும் கூட இந்த வாரம் போகிறக்கு வாய்ப்பு அதிகம். இன்கேஸ் 23,500 கீழே நிஃப்டி சஸ்டெயின் ஆச்சுன்னா கீழே வந்து ஒரு 23,200 வரைக்கும் கூட வரக்கு வாய்ப்பு அதிகம். ஓன் ட்ரேடிங் பண்ணுறவங்க உங்களுடைய ஓன் ஸ்டடிக்கு அப்புறம் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ டெய்லி க்யூஸ் தேவைப்படுறவங்க கீழே டெலகிராம் லிங்கில் ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.